இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள போகும்போது கேட்டுக்கிட்ட ஒரு அண்ணனும் தங்கச்சியும் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே மேடம் எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு உங்களை யாரு வீட்டுக்குள்ள விட்டதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க எங்களை மன்னிச்சிருங்க மேடம், நாங்க யார்கிட்டையும் கேட்காம தான் உள்ளார வந்தோம். எங்களுடைய அண்ணனை தேடிதான் நாங்க எந்த ஊருக்கு வந்தோம். ஆனா 2 நாளா தேடுறோம், எங்களோட அண்ணன் வீட்டை கண்டுபிடிக்க முடியல. நாங்க எடுத்துட்டு வந்த பணமும் தீர்ந்து போச்சு, சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்ல, சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த பொண்ணு, நான் உங்களுக்கு சாப்பிட கொடுக்கிறேன், ஆனால் உங்களுடைய அண்ணன் அட்ரஸ் கொடுங்கன்னு கேக்குறாங்க. உடனே இவரும் அட்ரஸ் கொடுக்கிறாரு. அந்த பொண்ணு அந்த அட்ரஸ பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாள். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட உள்ளார வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு சொல்கிறாள். அதுக்கப்புறம் 3 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. உடனே இந்த பொண்ணு அவங்க 2 பேர்கிட்டையும் எதுக்காக நீங்க எந்த ஊருக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ இவரு சொல்றாரு, நான் தான் வெளியிலேயே சொன்னல மேடம், எங்க அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. எங்க அண்ணன் எங்களுக்கு தெரியாமலே எங்க அப்பாவோட சொத்தை வித்துட்டாரு. நாங்க போய் ஏன் சொத்தை வித்தீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவரு, எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் பண்ண, நான் இந்த இடத்த வித்தவங்க கிட்ட இன்னும் பணம் வாங்கல, அவங்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க 2 பேரும் சிட்டிக்கு வாங்க, நம்ம சந்தோஷமா வாழலாம்னு சொன்னாரு. ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் அவர் எங்களுக்கு போன் பண்ணவே இல்லை. என்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் வேற பண்ணணும்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு அந்த அட்ரஸ பார்த்துட்டு, இது ஒரு பொய்யான அட்ரஸ், இந்த மாதிரி அட்ரஸ் இந்த ஊர்ல கிடையாது, உங்க அண்ணன் சொத்தை வித்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு கண்காணாத இடத்துக்கு போயிருப்பாருன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர், அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்கிறாள். உடனே இந்த லேடி, உங்க அண்ணன் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு உங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கு இவர், இப்போ நாங்க என்ன பண்றது, என்னுடைய தங்கச்சி கல்யாணம் வேற இருக்கு, எங்க கிட்ட சுத்தமா கையில பணம் இல்ல, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நாங்க 2 பேரும் தற்கொலை தான் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு விருப்பம்னா உங்களுடைய தங்கச்சி என் வீட்டுல வேலை செய்யட்டும், நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன், அவளுக்கு மாசம் மாசம் சம்பளமும் கொடுக்கிறேன், அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்கு, அதுல உங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கிறேன், உங்களுக்கும் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கிறேன், நீங்க இந்த மாதிரி தப்பான முடிவை இனிமே எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இவரு உணர்ச்சி வசப்பட்டு, கடவுள் மாதிரி வந்து உதவுனீங்க மேடம், எங்களோட உயிர் இருக்க வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா இருப்போம்னு சொல்றாரு. எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த அண்ணன் தங்கைக்கு இந்த பொண்ணு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.